வணக்க நண்பர்களே, அடுத்த வாரம் அதாவது பிப்ரவரி 9 முதல் 13 வரை தங்க விலையை தீர்மானிக்க போகும் 4 முக்கிய உலக செய்திகளை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அமெரிக்கா பிப்ரவரி 13ஆம் தேதி வெளியாக போகும் பணவீக்கம் அறிக்கை, இதுதான் இந்த வாரத்தோட ஹீரோ. ரெண்டாவது செய்தி சீனா. பிப்ரவரி 16 முதல் சீனாவில் புத்தாண்டு விடுமுறை ஆரம்பமாகுது. அதுக்கு முன்னாடி இந்த வாரம் மார்க்கெட்டில் என்ன நடக்கும்? செய்தி 3, ஈரான் அமெரிக்கா போர் பதற்றம் தனியுமா? ட்ரம்ப் என்ன பிளான் வச்சிருக்காரு? செய்தி 4, அமெரிக்கா நம்ம ஊர் பொருட்கள் மேல இருந்த வரியை 50% இருந்து 18% குறைச்சிருக்காங்க. இது தங்கத்தை பாதிக்குமா? வாங்க ஒவ்வொரு செய்தியா ஆழமா அலசலாம். இப்போ முதல் செய்தியை பார்த்துருவோம். நண்பா, போன வாரம் வெள்ளி விலை கிலோவுக்கு 40,000 சரிஞ்சது. உண்மையான காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் ஹை மார்ஜின். அதாவது அமெரிக்காவில் இருக்கிற CME குரூப் தங்கம் மற்றும் வெள்ளி வியாபாரம் செய்கிறவங்க கட்ட வேண்டிய முன்பணத்தை அதிரடியாக உயர்த்திட்டாங்க. தங்கத்துக்கு 6% இருந்து 8% ஆகவும், வெள்ளிக்கு 11% இருந்து 15% ஆகவும் உயர்த்தி இருக்காங்க. இதனால கையில காசு இல்லாத பெரிய ட்ரேடர்கள் எல்லாம் அவங்க வாங்கின தங்கத்தை அவசரமா வித்துட்டாங்க. அதனால தான் அந்த திடீர் சரிவு. ஆனால் இப்போ அந்த விற்பனை முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ திங்கட்கிழமை மார்க்கெட் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செய்தி 2, இந்த வாரத்தோட பெரிய சம்பவம். நோட் பண்ணிக்கோங்க, இந்த வாரத்தோட கிளைமேக்ஸை பிப்ரவரி 13 தான், அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் அமெரிக்காவின் CPI டேட்டா வருது. இது ஏன் முக்கியம் தெரியுமா? பணவீக்கம் குறைஞ்சா அமெரிக்கா டாலர் வீக் ஆகும், தங்கம் விலை ஏறும். பணவீக்கம் அதிகமானா வட்டி விகிதத்தை குறைக்க மாட்டாங்க, தங்கம் விலை இன்னும் சரியும். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் முழுக்க பெடரல் ரிசர்வ் அதிகாரி பேச இருக்காங்க. அவங்க வாயில இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் மார்க்கெட்டை ஆட்டும். உஷாரா இருங்க. அடுத்த செய்திக்கு போவோம். சீனாவின் கடைசி வார ஆட்டம். அடுத்ததா, சீனா உலகத்தையே அதிகமாக தங்கம் வாங்குற நாடு. பிப்ரவரி 16ஆம் தேதியில இருந்து சீனாவில் லூனார் நியூ இயர் வருது, விடுமுறை ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் மார்க்கெட் லீவு இருக்கும். ஸோ இந்த வாரம் தான் அவங்களுக்கு கடைசி சான்ஸ். ஷாங்காய் மார்க்கெட்டில் தங்கம் வாங்குற ஆர்வம் குறையலை, அங்கே விலை இன்னும் அதிகமாக தான் இருக்கு. விடுமுறைக்கு முன்னாடி கடைசி நேர ரஷ் காரணமாக திங்கள் மற்றும் செவ்வாய் அன்று விலை கொஞ்சம் ஏற வாய்ப்பு இருக்கு. அடுத்த செய்திக்கு வந்துருவோம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, போர் பதற்றம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்த ஓமன் நாட்டில் மீட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம சீனா அதிபர் ஜி ஜின்பிங் கிட்ட ட்ரம்ப் போன்ல பேசினது எக்ஸலண்டா இருந்ததாம். போர் பயம் குறைஞ்சாலே மக்கள் தங்கத்தை வித்துட்டு பங்குச்சந்தைக்கு போவாங்க. இது தங்கத்துக்கு ஒரு சின்ன சறுக்கலை தரலாம். அதே சமயம் அமெரிக்கா நம்ம இந்தியா பொருட்கள் மேல இருந்த வரியை 50% இருந்து 18% குறைச்சிருக்காங்க. இது நம்ம ரூபாயின் மதிப்பை பலப்படுத்தும். ரூபாய் ஸ்ட்ராங்கானா தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இவ்வளவு செய்திகளையும் வச்சு பார்க்கும்போது அடுத்த வாரம் நீங்க என்ன செய்யணும்? திங்கள் புதன் மார்க்கெட் கொஞ்சம் ஏறும், சைனா பையிங் சப்போர்ட் கொஞ்சம் இருக்கும். வியாழன்கிழமை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள், ஏன்னா CPI டேட்டாவுக்கு முன்னாடி மார்க்கெட் அமைதியாகும். வெள்ளிக்கிழமை அதிரடி சரவடி, டேட்டா வந்ததும் பெரிய மாற்றம் இருக்கும். என்னோட அட்வைஸ், நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் விலை குறைவாக இருந்தால் பாதி வாங்குங்க, மீதியை வெள்ளிக்கிழமை டேட்டா வந்த பிறகு பார்த்துக்கலாம். வெள்ளி வாங்க இது ஒரு நல்ல தருணம், ஏன்னா அது ஓவர் சால்ட் ஆகிடுச்சு. நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்க. திங்கட்கிழமை காலையில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.